ஃபாலோ பண்ணி கொஞ்சம் அக்ஷன் ஜேஎல்பி கன்ஸ்ட்ரக்ஷன். நம்ம வந்து இந்த ரூஃப் காங்கிரீட்ல வர குவாலிட்டி கைட்லைன்ஸ் பற்றி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ போன வீடியோ பார்க்கலாம் பாருங்க. நம்ம வந்து ஷட்டரிங் எப்படி பண்ணுறதுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் எப்படி செக் பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஷட்டரிங் அடிச்சிட்டோம். ஸோ லெவலாக வந்து நம்ம வந்து எல்லாம் பண்ணிட்டு காங்கிரீட் ஜாயிண்ட் டேப்ஸ் வந்து ஸ்லரி எஸ்கேப் ஆகக்கூடாது, சிமெண்ட் வாட்டர் எஸ்கேப் ஆகக்கூடாதுன்னு இந்த ஜாயிண்ட் டேப்ஸ் வந்து பண்ணிடுறோம். ஸோ அந்த ஜாயிண்ட் டேப்ஸ் ரொம்ப முக்கியம், கண்டிப்பாக வந்து உங்கள் ரூஃப்ல வந்து யூஸ் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா பீம்ஸ். ஸோ பீம்ஸ் டிபெண்டிங் அப்பான் த ஸ்பேன், எது பிரைமரி பீம் எது செகண்டரி பீம்னு நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பேன் ஆல்மோஸ்ட் ஒரு 18 அடி இருக்கு. இது வந்து 1.5 பீமா நாங்கள் வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ ராஜ் பொறுத்த வரைக்கும் பாட்டம்ல பார்த்தீங்கன்னா 3 16 2 12 சாரி பாட்டம்ல 3 16 செகண்ட்ல 2 16 5 16 கொடுத்துருக்காங்க. டாப்ல 3 12 போட்டிருக்கோம். ஸோ ஸ்டெரப்ஸோட ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 135 ஹூக்ஸ் வந்து பண்ணியிருக்கோம். ரிங்ஸ் எல்லாமே 135 ஹூக்ஸாக பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி வந்து இந்த டெக்னிக்கல் டீடைல் பார்த்தோம். இது வந்து பிரைமரி பீம். இதுக்கு மேலே இந்த செகண்டரி பீம் உட்காருது. காலம்ல இருந்து இந்த தள்ளி வந்து உட்காருது செகண்டரி பீம்னு சொல்லுவாங்க. ஸோ அங்கே காலம்ல தான் உட்காருது. ஸோ இங்கே செகண்டரி பீமா இது வந்து ஆக்ட் ஆகும். ஸோ எது பிரைமரி பீம் எது செகண்டரி பீம்னு தெரிஞ்சுக்கிட்டு ஆஸ் பர் ஸ்ட்ரக்சர் டிராயிங் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ரூஃப் ஸ்லாப் வந்து எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ கிரேட் டே.